ஜோதிகா பாலிவுட்ல போனதுல இருந்தே அவங்க ஒரு மாதிரி பேசி மாட்டிட்டு இருக்காங்க. பொதுவாவே ராஷ்மிகா தான் வாய் விட்டு மாட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அடுத்து ஜோதிகா அந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. எனக்கு தென்னிந்தியா படத்துல எதுவும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மாட்டிட்டாங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லி மாட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்னிந்தியா படத்துல வரைக்கும் வரும்போது அவங்களோட கேரக்டர் பயங்கர போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். திம்சு கட்ட அப்படின்னு பல பாடல்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே ஜோதிகாவோட பேர் இடம்பெற்றிருக்கும். சிம்ரன் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலா ஜோதிகாவும் வந்தவங்க தான். ஸோ சிம்ரனுக்கும் ஜோதிகாவுக்கும் போட்டி. இப்ப நயன்தாரா கிருஷ்ணன் கூட மார்க்கெட்ல இல்லை, ஆனா அவங்க இருந்த வரைக்கும் சிம்ரன் இல்லைன்னா ஜோதிகா, ஜோதிகா இல்லைன்னா சிம்ரன் இப்படின்னு உருவெடுத்து வந்தவங்க தான் ஜோதிகா. இவங்க பாலிவுட் போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியை பயங்கரமா தாக்குறாங்க. பொதுவாக பாலிவுட்ல தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நெப்போட்டிசம் எடுத்துட்டு வராங்க, அவங்க பிள்ளைங்களை நடிக்க வைக்கிறாங்க, பெரிய ஆக்டர்ஸ்க்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்குறாங்க இப்படின்னு பேசினவங்க. ஜோதிகா மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு நார்த் இந்தியனா இருக்கிறதால என்னவோ பாலிவுட்டை பெருமையா பேசுறாங்க. சமீபத்துல மாதவனோட அஜய் தேவ்கனோட ஒரு பேய் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த ஈவெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி படத்தோட போஸ்டர்லாம் என்னை இவ்வளோ பெருசா போட்டிருக்கிறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சப்ப என் மூஞ்சிய பெருசா போட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப நெட்டிசன்ஸ் பயங்கர காண்டாங்கி ஒரு எடிட் போட்டிருப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. I don't know when I do a film in South also with my heroes कौन इतना पोस्टर में डालता है. मतलब ஸோ அவங்க நடித்த எல்லா படத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக ஜோதிகாவையும் பெருசு பண்ணி காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சந்திரமுகியில ரஜினிகாந்துக்கு பாராட்டு வந்ததை விட ஜோதிகாவுக்கு தான் நிஜமாவே அதிகமான பாராட்டுக்கள் வந்தது. 36 வயது நிலையில அவங்க தனியாவே நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பாலிவுட் போனதுக்கப்புறம் ஒரு சைடு கேரக்டர், ஒரு அக்கா ரோல், தங்கச்சி ரோல் நடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தான் கணவரையே பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் போது இது இவ்வளோ கீழ்த்தனமா பேசலாமா? இதனாலே என்னவோ சூர்யாவுக்கும் பயங்கரமா அடிப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜோதிகா பண்றது துரோகம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிவுட்ல ஹிட் ஆகும் காரணத்துக்காக பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ராஷ்மிகா ஒரு இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சவுத் இந்தியன் மூவினாவே ஐட்டம் சாங்ஸ் தான் நல்லா இருக்கும், பாலிவுட் தான் லவ் சாங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதான் அதுக்கப்புறம். ஆனா ஜோதிகா ஆல்ரெடி சொன்ன விஷயத்துக்கே மன்னிப்பு கேட்காம இப்ப ஆல்ரெடி இதை சொல்லி அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எடுத்த வீடியோ, பட் திருப்பி ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேசுற ஜோதிகாக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே ஜோதிகாக்கு சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்ணலையா, எதுவுமே காமிக்கலையா, நிஜமாவே அவங்க ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்களா, இல்ல நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இவங்க வேணுட்டே பேசுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.